மே 7ஆம் தேதி பராபவ தமிழ் வருடம் பிறந்து வரக்கூடிய முதல் தேய்பிறை சஷ்டி. இது வியாழக்கிழமையில வந்திருக்கு. அதனால் இதை குபேர சஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வியாழன் அப்படின்னாவே குபேரனுக்குரிய நாள். இந்த குபேர சஷ்டியாக இருக்கக்கூடிய இந்த தேய்பிறை சஷ்டியை தவற விட்டுடாதீங்க. மிக சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாளில் நீங்கள் முருகனுக்காக எந்த பரிகாரம் செஞ்சாலும் வழிபாடுகள் செஞ்சாலும் அதற்கு பலனானது பல மடங்கு கிடைக்கும். சரி, இந்த சஷ்டி திதி எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். மே 7ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8:20க்கு சஷ்டி திதி ஆரம்பித்து மே 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9:43 வரையும் சஷ்டி திதி இருக்குது. அப்போ நீங்கள் மே 7ஆம் தேதி இந்த பரிகாரத்தை செய்ய முடியல அப்படின்னா மே 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலையில் 9:40க்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த தேய்பிறை சஷ்டியில் முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து நீங்கள் இலை வைத்து நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிடுவீங்க அப்படின்னா காலையில் 6 to 7:30 கும்பிடாதீங்க. ஏன்னா யமகண்ட நேரம். அதே போல் மதியம் 1:30 மணிக்குள்ளே நீங்கள் சாமி கும்பிட்ருங்க. 1:30 to 3 ராகு காலமாக இருக்குது. அந்த நேரத்தில் பூஜை வழிபாடுகள் பரிகாரம் இதெல்லாம் செய்யாதீங்க. சரி, இன்றைய தினம் இந்த பரிகாரத்தை எப்போ செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அப்படின்னாவே 5 to 8 இருக்கக்கூடிய நேரத்தை குபேர நேரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குபேர நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த நேரம் நான் வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க ராகு காலம் யமகண்டம் இந்த நேரத்தை தவிர்த்து விட்டு நீங்கள் எப்போ வேணுனாலும் செய்யலாம். ஆனால் 5 to 8 தான் மிகச்சிறந்த நேரம். நீங்கள் ஒரு முருக பக்தராக இருந்தால் கீழே கமெண்ட்டில் ஓம் சரபண பவ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு பிரியாணி இலையும் 6 மிளகும் போதும். நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கும். தீரா கடன் தீரும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். மாதமுமே உங்களுக்கு தேய்பிறை சஷ்டி வருது. தேய்பிறை அப்படிங்கிறது தேய்ந்து கொண்டு வருவது. அதுபோல் நம்மளுடைய கஷ்டங்கள் தேய்ந்து கொண்டு வரும், நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் குறைந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 அப்படிங்கிற எண் ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க. சஷ்டி திதி அப்படிங்கிறது 6வது திதி. 6 எண் சுக்கிரனுக்கு உரியது. சுக்கிரனோட அதிபதி மகாலட்சுமி தேவி. இந்த மகாலட்சுமி தேவியோட அருள் இருந்தாவே நமக்கு கடன் பிரச்சனை தீரும். ஏன்னா மகாலட்சுமி அருள் இருந்தால் பணம் வரும். பணம் வந்தது அப்படின்னா நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரும். இந்த முருகப்பெருமானோட அருள் இருந்தது அப்படின்னா நமக்கு கடன் பிரச்சனை தீரும், செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா முருகன்கிறதுலையே அனைத்தும் அடக்கும். முப்பெரும் தேவர்களே அதில் இருக்காங்க. அந்த வார்த்தைக்குள்ள ஏற்கனவே பல பதிவுகளில் கேட்டிருப்பீங்க. மு அப்படின்னா முகுந்தன், ரு அப்படின்னா ருத்ரன், கா அப்படின்னா கமலாசனன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த தேய்பிறை சஷ்டி அன்று விரதம் இருந்து முருகனை வழிபட்டாலும் இந்த மாதிரி பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னாலும் நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கும், உடல்நலம் அதிகரிக்கும், வெற்றிகள் குவியும் அப்படின்னு சொல்லுவாங்க. வளர்பிறையை விட தேய்பிறைக்கு அதிக முக்கியத்துவம் தருவாங்க. இந்த நாளில் முழு உபவாசம் இருக்க முடியாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம். அதுவும் முடியல அப்படிங்கிறவங்க முருகனோட நாமத்தை சொல்லிக்கொண்டு இருந்தாலே போதும், உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் தீரும். சரி, இன்றைய தினம் ஆனால் விரதம் இருந்தாலும் இருக்காட்டியும் பூஜை அறையில் முருகனோட படம் இருக்குது அப்படின்னா அல்லது விக்கிரகம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் துடைத்து சுத்தம் செய்து மலர்கள், அதுவும் செவ்வரளி செம்பருத்தி இந்த மலர்களை சாற்றி இந்த நாளில் வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வேண்டியது அனைத்தும் கிடைக்கும். வெத்தலை விளக்கு போடுறவங்க 6 வெத்தலையை எடுத்து அதில் விளக்க வச்சு கிழக்கு முகமாக ஏற்றி வழிபட வேண்டும். நெய்வேத்தியம் இப்போ வாழைப்பழம், பால், அவல், தேன், நாவல் பழம் இதெல்லாம் இன்றைய தினம் நம்ம படைக்கலாம். இன்றைய நாள் முழுவதும் அசைவ உணவை தவிர்த்து விட வேண்டும். மௌன விரதம் இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கூடுதல் பலன்களை தரும். அட்லீஸ்ட் விரதம் இருக்க முடியலனாலும் அசைவ உணவை தவிர்த்து விடுங்கள். வீட்டில் வேல் வைத்திருக்கிறவங்க மறக்காமல் வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு பூஜைகள் செய்து வேல்மாறல் படித்து வழிபடலாம். கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ் இதெல்லாம் இன்றைய தினம் படிக்கலாம். தேய்பிறை சஷ்டியில் முருகன் கோவிலுக்கு போய் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுங்க. கட்டாயம் இன்றைய தினம் இளநீர், தேன் அல்லது
சந்தனம், பன்னீர் இது 4ல் ஏதாவது ஒரு பொருள் வந்து நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. கிழமையில பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அப்படிங்கிறது குருவுக்குரிய நாள். குரு பகவானுக்கு அதிபதியே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முருகப்பெருமான். அதனால் கிழமைப்படி பார்த்தீங்கனாலும் திதிப்படி பார்த்தீங்கனாலும் எல்லாமே மிகச்சிறப்பான ஒரு தேய்பிறை சஷ்டியாக இருக்குது. அதனால் இன்றைய தினத்தை நீங்கள் தவற விட்டுடாதீங்க. சரி, இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதற்கு ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்குங்க. நல்ல கிழிசல் இல்லாத ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்குங்க. அடுத்தது 6 மிளகு, எண்ணி 6 மிளகு இருந்தால் போதும். சஷ்டி திதி அப்படிங்கிறது 6 அப்படிங்கிற எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது. முருகப்பெருமானை நினச்சி நம்ம இந்த மகா கந்த சஷ்டி விரத நாளில் மிளகு விரதம் அப்படின்னு இருப்போம். முதல் நாள் 1 மிளகு, 2வது நாள் 2 மிளகு, இப்படின்னு நம்ம 6 மிளகு எடுத்து 6 நாட்கள் நம்ம சாப்பிடுவோம். இது வந்து முருகனுக்கு மட்டும் இல்லை, அம்மன் கோவில்கள்லையும் பாருங்க, நம்ம வந்து உப்பும் மிளகும் சேர்த்து பலிபீடங்களில் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த இது மூட்டையாட்டம் வச்சுருப்பாங்க. அதில் வந்து நம்ம உப்பும் மிளகும் வாங்கி கொட்டுவோம். இது வந்து தாந்திரீக பரிகாரங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது, பணவசியத்திற்கும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த மிளகு வந்து பைரவர் கோவில்லையும் பாருங்க மிளகு விளக்கு போடுவோம். இந்த மிளகு வந்து ஆன்மீகத்தோடு அவ்வளவு தொடர்புடையது. இப்போ இந்த மிளகு 6 எண்ணிக்கையில் எடுத்துக்குங்க. இந்த பிரியாணி இலையில உங்களுடைய பிரச்சனை என்னவோ அதை எழுதுங்க. இந்த மிளகு 6 மிளகை அந்த பிரியாணி இலையோட சேர்த்து வைங்க. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்குங்க. மஞ்சள் துணி தான் பயன்படுத்தணும். இன்றைய தினம் வந்து வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அப்படின்னா குருவுக்குரிய நாள். குரு பகவானுக்குரிய நிறம் மஞ்சள் கலர். இந்த மஞ்சள் வஸ்திரம் சின்னதாக இருந்தால் போதும். அதில் வந்து இந்த பிரியாணி இலையையும் 5 ரூபாய் காயின் ஒன்று இதோட சேர்த்து வைக்கணும். 6 மிளகு, ஒரு பிரியாணி இலை, 5 ரூபாய் காயின், இந்த 3ஐயும் அதில் வச்சிருங்க. திருச்செந்தூர் முருகனை நினச்சி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுடைய பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனையை சொல்லி உங்கள் உள்ளங்கையில் அந்த முடிச்சை வச்சுக்கிட்டு திருச்செந்தூர் முருகனை மனதார நினச்சி, உன் கோவிலுக்கு நான் வர்றேன், என்னுடைய கஷ்டத்தை தீர்த்து வை, எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீரு, என் மகனுக்கு சீக்கிரம் திருமணமாகணும், உன் கோவிலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த முடிச்சை வந்து முருகனோட பாதத்தில் நீங்கள் வைங்க. ஏன் திருச்செந்தூர் முருகனை நினச்சி இதை செய்ய சொல்கிறேன் அப்படின்னா, திருச்செந்தூர் முருகன் அப்படிங்கிறது குருஸ்தலம். இதை வந்து நீங்கள் அடுத்த தேய்பிறை சஷ்டி அன்று இதில் இருக்கக்கூடிய பிரியாணி இலையும் மிளகையும் கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுட்டு மறுபடி நீங்கள் இதே போல் நீங்கள் வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த முடிச்ச முருகன் பாதத்தில் வைக்கலாம். நீங்கள் இதில் இருக்கக்கூடிய 5 ரூபாய் நாணயத்தை நீங்கள் மறுபடி பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிய பிறகு இந்த 5 ரூபாய் காயினை வந்து நீங்கள் எப்போ திருச்செந்தூர் போகிறீங்களோ அப்போ உண்டியலில் நீங்கள் அதை போட்டுடுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.